இயக்குனர் மோகன்ஜி. முக்கியமா வந்து சர்ச்சைக்குரிய விஷயம் அந்த படத்துல காமிச்சிருப்பாருங்களே. இப்படி வந்து சர்ச்சைக்குரிய படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர்ப்பா அப்படின்னு மக்கள் மத்தியில பார்க்கப்படுது. ஆனா உண்மையா சொல்லப்போனா, இவர் எடுக்கின்ற எல்லா படமும் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஒரு டிஃபரெண்டான ஜர்னர் தான் அவர் வந்து சூஸ் பண்ணி எடுப்பாருங்களே. கலவையான விமர்சனத்தோடு மக்கள் மத்தியில வந்து ஒரு கொண்டாடக்கூடிய படமா இருந்துச்சு. இப்ப அத தொடர்ந்து திரௌபதி 2ன்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு வந்து சமீபத்துல வந்து வெளிவந்து இருந்தது. என்ன படம்னா எம்கோனி. ஓகே. இந்த பாட்டு தான் வந்து மக்கள் மத்திய நல்ல வியூஸ் போயிருக்கப்பா. இதுல என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாட்டுல பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. இதுல பாடுனாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பிரச்சனைன்னு சொல்லி ஆகணும். என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பாட்டோட வீடியோல வந்து ப்ரோமோல வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் ஒண்ணு வரும். உடனே அத பார்த்த பிறகு சில நெட்டிசன்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டைரக்டர் மோகன்ஜி அவர்கள் வந்து ஒரு சமூகத்த தூக்கி இன்னொரு சமூகத்த வந்து தாழ்த்தியும் காட்டக்கூடியவரு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிரான விஷயங்கள வந்து தன் படத்துல காட்டுவாரு. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரோட படத்துல போய் சொசைட்டிக்கு ஆதரவா நீங்க வந்து பல விஷயங்கள செஞ்சிருக்கீங்க, செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க போய் அந்த படத்த பாடலாமா? அப்படின்னு சில நெட்டிசன்கள் போட்டிருக்காங்க பதிவுகள. அந்த கமெண்ட்ஸ பார்த்த பிறகு சின்மய் அவங்க வந்து உடனே ஒரு பதிவு போட்டிருக்காங்க. என்னன்னா, அடடே என்னோட கொள்கை வேற, அவரோட கொள்கை வேற. நான் தெரியாம போய் அந்த படத்துல மாட்டிக்கிட்டேன். ஆனா நெட்டிசன்கள் சொல்லிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக உடனே வந்து என்னோட கொள்கை வேற, அவங்க கொள்கை வேற. நான் வந்து தெரியாம போய் மாட்டிக்கிட்டேன். அப்படி சொல்றது எப்படி இருக்குன்னா, அந்த டைரக்டர இன்சல்ட் பண்ற மாரி இருக்கு.